சதகல்லாஹுல் அலியுல் அலீம். ஆல நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹஜ் உம்ரா. புகழ் அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும், குடும்பத்தார், உலக முஸ்லீம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவமட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க மாதமான துல்காதாவுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தின் பொருட்டினால் நம்முடைய எல்லா பாவங்களை மன்னித்து இந்த மாதத்தினுடைய சிறப்பை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைய மாதத்திலே ஒரு புனித தலமான ஹஜ்ஜை நோக்கி, புனித கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிமார்கள் எல்லாம் அந்த புனித நகரமான மக்காவை நோக்கி படையெடுத்திருக்கின்றார்கள். ஹஜ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஃபர்லான கடமையாக நமக்கு ஆக்கியிருக்கிறான். அது ஒரு கடமை. ஹஜ்ஜில் மட்டும்தான், ஹஜ்ஜை கடமையாக்கின பின்னாடி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களோட தீன் உங்களுக்கு முழுமையடைந்து விட்டது என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போ சொன்னானா, ஹஜ்ஜை கடமையாக்கிட்டு தான் சொன்னான். தொழுகை கடமையாக்கப்பட்டது, அப்ப அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லல. தீன் உங்களுக்கு கடமையா, தீன் உங்களுக்கு முழுமையடைந்து விட்டது என்று சொல்லல. நோன்பு கடமையாக்கனா, அப்ப உங்களுடைய தீன் முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லல. ஜகாத்த கடமையாக்கனா, அப்பவும் இந்த வார்த்தையை சொல்லல. ஆனா ஹஜ்ஜ கடமையாக்கின பின்னாடி தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னா, உங்களோட தீன் இதோடு உங்களுக்கு முழுமையடைந்து விட்டது, உங்கள் தீன் முழுமையடைந்து விட்ட இந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜ கடமையாக்கின பின்னாடி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை கடமையாக்கப்பட்டது, தொழுகை கடமையாக்கின உடனே சொல்லிட்டாங்க தொழுகை எப்படி தொழுகணும், என்ன செய்யணும், எப்படி அதனுடைய நடைமுறை என்ன அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது நோன்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நோன்பு நோக்கணும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஜகாத்தும் அதே மாதிரி தான். ஆனா ஹஜ்ஜு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையாக்கின பின்னாடி 1 வருடம் கழித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜை செஞ்சாங்க. ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னா ஹிஜ்ரி 11 தான் செஞ்சாங்க. 1 வருட காலம் ஹஜ்ஜு செய்யல, அந்த வருஷம் ஹஜ்ஜு செய்யல, கடமையாக்கப்பட்ட வருஷம் ஹஜ்ஜு செய்யல. 1 வருஷம் கழிச்சு ஹஜ்ஜு செஞ்சாங்க. அதுதான் பெருமானாரோட முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி ஹஜ்ஜும் அதுதான். அதான் இறுதி ஹஜ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஹஜ்ஜு செய்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல 90 நாட்கள் வாழ்ந்திருக்காங்க. ஹஜ்ஜு கடமையை முடித்த பின்னாடி துல்ஹஜ்ஜினோட 20 நாள், அதற்கு பிறகு முஹர்ரம் மாசம் சஃபரு, அதுக்கப்புறம் ரபியுல் அவ்வல் 12, அந்த வருஷம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அப்போ 90 நாட்கள் இந்த உலகத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஹஜ் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி ஹஜ்ஜாக, அதுதான் முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜுமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக எல்லா அமலையும் உடனே சொல்லி கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜை மட்டும் 1 வருடம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே ஹஜ்ஜு செய்து அதை எப்படி செய்யணும் சஹாபாக்களுக்கு நடைமுறையில கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் செய்து காட்டினாங்க, இப்படிதான் ஹஜ்ஜு செய்யணும், இதுதான் இதனுடைய வழிமுறைகள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல ஹஜ்ஜு என்பது, ஹஜ்ஜின் தீன்னா என்ன? முதல்ல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தீன் முழுமை அடைந்து விட்டது அல்லாஹ் சொல்றான். தீன்னா என்னங்க? முதல்ல தீன்னா என்ன நமக்கு தெரியணும். தீனுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கட்டுப்படுறது தான் தீன், வேற ஒண்ணுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அங்க ஹஜ்ஜில் பார்த்தோம்னா முழுக்க அதுதான். அங்க அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்யறது, வேற எதுவுமே அங்க நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே பேச முடியாது. இப்படித்தான் நான் செய்யணும், இதையே நான் செய்யணும், இப்படி செய்யணுமா? அந்த காலத்துல அவங்க செஞ்சாங்களே, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை செஞ்சாங்க. வரலாற்றை பார்த்தா நிறைய வரலாறுகள் இருக்கு. அந்த நேரத்துல தண்ணி இல்ல, அவங்க ஓடுனாங்க, நான் ஏன் ஓடணும் அப்படியெல்லாம் அங்க கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான் செய்யணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே அங்க ஹஜ்ஜில் வேற அங்க நம்மளோட அறிவுக்கு அங்க வேலையே கிடையாது. நம்ம அறிவை கழட்டி அங்க வச்சிடணும், வேற எந்த வேலைக்கும் அங்க இடம் கிடையாது. ஹஜ்ஜி என்பது முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு வழிபடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அவர்களுக்கு கட்டுப்படுவது, அதுதான் ஹஜ்ஜினுடைய முதல் அமல், வேற எதுவுமே கிடையாது.
ஹஜ்ஜில் வந்து அமலை தாண்டி இன்னொன்னு இருக்குது. அமல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அமலை நான் அமல் அங்க அந்த 9 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றன. அதை தாண்டி என்னதுன்னா ஹஜ்ஜில் வந்து முழுக்க முழுக்க அனுபவிக்கிறது. அதை அனுபவிக்கணும். அது ஒரு ஒரு என்ன சொல்ற, அது ஒரு ஆசை. அது அதை எல்லாரும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த வாழ்க்கையை அந்த அந்த நாட்கள் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதை பார்க்கணும், வாழ்நாள் ஒரு தடவையா சந்திக்கணுங்கிற ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஹஜ் என்பது அது ஒரு தீராத ஒரு ஆசை, அது எல்லாத்துக்கும் இருக்கணும். அது அப்ப அங்க வந்து அனுபவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வரலாற்று சுவடுகள் அங்கே புதைந்து இருக்கின்றன. அங்க போகணும், அங்க போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. என்னன்னா, மக்கா மட்டும்தான் நமக்கு, மக்கால வந்து அல்லாஹ் வந்து காபத்துல்லா இருக்கிறது, அங்க அமல்கள் இருக்குது எல்லாம். மதினா தேவையில்லை. உம்ராக்கு போகக்கூடிய சில கூட்டங்களுமே மதினாக்கு போறது கிடையாது. என்னன்னு கேட்டா, அங்க தர்கா ரசூலுல்லாஹ்வோட கபர் இருக்கான். கபரை ஜியாரத்து பண்ணணுமா? அது ஷிர்கு. மதினாக்குள்ள போறது ஷிர்கு. இன்னைக்கு நிறைய கூட்டங்கள், நிறைய மக்கள் மதினாக்கு போறதே கிடையாது. என்னன்னு கேட்டா ஷிர்குங்கிறான். என்ன கேட்டா அங்க கபூர் தானே இருக்கு, வேற என்ன இருக்கு? அங்க மக்கால வந்து காபத்துல்லா இருக்கு. அல்லாஹ் இவ்வளவு நன்மைன்னு சொல்றான். இந்த பள்ளியில தொழுதா இந்த நன்மை, அங்க தொழுதா அவ்வளவு நன்மை, 1,00,000 நன்மைக்கு மேல. அதைத்தானே கடமை, அது கடமை கிடையாதுங்கிறான். மதீனா என்பது ஒரு புண்ணிய பூமி. அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால பிறந்தாங்க. எல்லாருமே தாய் மண்ணை நேசிப்பாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் மண்ணை விட மதீனால வஃபாத்தாவுன்னு ஆசைப்பட்டாங்க. மதீனா அவ்வளவு பெரிய புண்ணிய பூமி. அதை விட என்னன்னா ஷிஃபாவை தரக்கூடிய மண்ணு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய நோய்களுக்கு ஷிஃபாவை தரக்கூடிய மண்ணு எதுன்னு சொன்னா மதீனாவுடைய பூமியா இருந்திருக்குது. உலமாக்கள் சொல்லி தருவாங்க, மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததான் பார்த்தா காபத்துல்லாவை கவனிச்சு மக்கா சிறந்தது. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பெருமானாருடைய அந்த உடலை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மதீனா தான் சிறந்ததுன்னு சொல்லி அதிகமான உலமா பெருமக்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மதீனாவோட பூமி அவ்வளவு புண்ணிய பூமியா இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கணும். நிறைய சஹாபாக்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்கின்றன. ஜன்னத்துல் பக்கீல வந்து நிறைய சஹாபாக்கள் அடக்க ஸ்தலங்கள் எங்க இருக்குன்னா மதீனால தான் இருக்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய பூமியான நசீபு. அதை சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் கிடைச்சிடாது. நசீபு கெட்டவன் சொல்லுவாங்களா, அதுதான். போயும் பார்க்கக்கூடிய நசீபு வேணும். அதுக்கு போகாம இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மக்கா வரைக்கும் போயிட்டு மதீனாக்கு போக மாட்டேன், மதீனா வந்து அது வந்து அது அங்க கபூர் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா அதுக்கு போறதுக்கு என்ன பிரயோஜனம்? அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த உலகமே அல்லாஹ் சொல்றான். பெருமானாரை படைக்கலன்னா உலகத்தையே படைக்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட பெருமானாரை பார்க்க மாட்டேன்னு சொன்னா எதுக்கு நீ போகணும்? நம்மளோட அறிவுக்கு அங்க வேலை கிடையாது. இந்த அறிவு சொல்றதை கேட்டுட்டு இன்னைக்கு அமல்களை விட்டுறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணை பார்க்க முடியாத நசீப் இல்லாம இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு நேரான பாதையில கொண்டு வந்திருக்குதான். அதெல்லாம் வந்து நம்ம போய் அதை செயல்படுத்தணும். அப்போ மக்கா லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பது முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. அங்க அறிவுக்கு வேலையே கிடையாது. நாம இந்த உலகத்துல இப்ப இந்த இடத்துல நாம என்ன நடைமுறையில பழகி இருக்கோமோ அந்த பழக்கத்தை ஃபுல்லா ஹஜ்ஜில விட்டுறணும். அது வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க நாம நடைமுறையில மார்க்க நமக்கு இப்படி சொல்லி தந்திருக்கு. அங்க அதை ஃபுல்லா அங்க என்ன செய்வான்? ஹஜ்ஜில அல்லாஹ் உடைச்சிருவான். இப்படி செய்யக்கூடாதும்பா. உதாரணமா நாம ஒரு சட்ட மாற்றம் வைங்களேன், எப்படி மாட்டுவோம்? முதல்ல வலது கையில தான் மாட்டுவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது வலது கையில தான் எதையுமே செய்யணும். ஒரு டீ குடிக்கிறா இருந்தாலும் சாப்பிட்றா இருந்தாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் நீ வலது கையை கொண்டு முற்படுத்து, வலது பக்கத்தை கொண்டு முற்படுத்துன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு மஜ்லிஸ்ல இருந்தா கூட தண்ணியை ஊதி கொடுக்கறது வலது பக்கமா கொடுப்பாங்க. ஏன்னா வலது பக்கத்தை நம்ம அப்படியே பழகி இருக்கோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. ஆனா மக்கால போனீங்க வைங்களேன், மக்காக்குள்ள போனா தவாப் செய்வாங்க. தவாஃப்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? வலது பக்கம் சுத்தக்கூடாது, இடது பக்கம் சுத்தும்பா. என்ன சொல்லுவான்? இடது பக்கம் சுத்து. அப்ப நம்ம சொல்ல முடியுமா அங்க போய், நான் இவ்வளவு நாள வலது பக்கம் தானே பழகி இருக்கேன், பெருமானா வலது பக்கம் தானே சொல்லி கொடுத்தாங்க, நான் வலது பக்கத்துமா சுத்துவேன்னா அது கூடாது. இடது பக்கமா சுத்து அல்லாஹ் சொல்றது. இடது பக்கமா சுத்துங்கன்னா சுத்தணும், வேற வழி கிடையாது. அங்க என் அறிவுக்கு வேலை கிடையாது. இதே போல நிறைய விஷயங்கள் அங்க ஹஜ்ஜில வந்து அது அப்படித்தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
தவாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 சுத்துல என்ன செய்வாங்க, நெஞ்ச நிமித்திட்டு எல்லாரும் இப்படியே ஓடுவாங்க. கொஞ்சம் வந்து திடகாத்தமா இருக்கு அப்படிங்கறது காட்டுறதுக்கு இப்படியே அப்படியே அப்படியே ஓடுவாங்க. என்ன காரணம் பார்த்தா, என்ன காரணம்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு பிறகு வராங்க. வந்துட்டு ஹஜ்ஜு செய்யும் போது சஹாபா பெருமக்களும் பெருமானாரும் உம்ரா செஞ்சாங்களாம். செய்யும் போது மக்கத்து வாசிகள் சொன்னாங்களாம், முஹம்மதுக்கும் அந்த அவங்களுக்கும் மக்கால இருக்கவும் நல்ல திரகாத்தமா இருந்தாங்க, மதீனாக்கு போனோன்னு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, சோர்ந்துட்டாங்க, வயசாகி போச்சு, தெம்பு இல்ல, பழைய தெம்பு அவங்களுக்கு கிடையாது, பழைய சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னான்லாம். இதை கேட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தோல்ல கடந்து துண்டு அப்படி தூக்கி போட்டு நெஞ்ச நிமித்தினவர்களா இப்படி ஓடுனாங்களாம். அவன் சொன்னாங்கிறதுக்காண்டி பெருமானார் ஓடுனாங்க. இன்னைக்கு எதுக்கு நம்ம ஓடணும்? இன்னைக்கு என்ன காஃபிரா இருக்காங்க? இன்னைக்கு மக்காக்குள்ள எந்த காஃபிர் இருக்கா? பலாயிரம் மைலுக்கு அப்பாற்பட்டு தான் காஃபிர்களே இருக்காங்க. மக்காவினுடைய ஹரம் ஷரீஃபில் உள்ள காஃபிர்களே கிடையாது. அப்ப எதுக்கு ஓடணும்? அங்க அல்லாஹ் சொல்றான் ஓடுங்கிறான், ஓட நெஞ்ச நிமித்திட்டு ஓடுங்கிறான், ஓடணும், அவ்வளவுதான். அங்க வேற வேலை கிடையாது. வேற அங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அதே போல ஜம்ஜம் தண்ணீர், ஜம்ஜம் தண்ணீர் ஹஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம் பையனுக்காண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காண்டி தண்ணிக்காண்டி ஓடுனாங்க. சஃபா மருவாக்கு மேல இந்த மலைக்கு மேல ஏறினாங்க, ஏறிட்டு இறங்கும் போது ஓடுனாங்க, இப்படி ஓடுனாங்க, திருப்பி மருவாவை நோக்கி ஓடுனாங்க, அது தண்ணிக்காண்டி ஓடுனாங்க. நாம ஏன் ஓடணும்? நாம ஏன் ஓடணும்? திரும்புற இடம் புள்ள ஜம்ஜம் தண்ணீர் பார்க்கல, எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை தருவான் இன்ஷா அல்லாஹ். என்ன பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா பார்த்தவங்க சொன்ன வார்த்தைகள், திரும்புற இடம் புள்ள ஜம்ஜம் தண்ணீர், குடிக்கிறதுல இருந்து ஒழுசுல இருந்து எல்லாமே ஜம்ஜம் தண்ணீர். எதுக்கு ஓடணும்? சுத்தி எல்லா பக்கமே தண்ணி இருக்கு, ஜம்ஜம் தண்ணி, எல்லா பக்கமும் ஜம்ஜம் தண்ணீர், எதுக்கு ஓடணும்? அல்லாஹ் சொல்றான் ஓடுறான், அவ்வளவுதான். அங்க வேற பேச்சுக்கு இடமே கிடையாது. அதே போல நின்னுட்டு குடிக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உட்கார்ந்து குடினாங்க தண்ணிய உட்கார்ந்து குடி. ஏன்னா தண்ணியை நின்றுட்டு குடிக்கும் போது டைரக்டா நேரா இறங்கும் போது நம்ம குடல்ல பாதிக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு பெருமானார் அப்பயே கற்றுக் கொடுத்தாங்க. மார்க்கம் என்பது சயின்ஸோடு சேர்ந்ததுதான். இன்னைக்கு சயின்ஸ்ல நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. உட்கார்ந்து குடி என்ன கேட்டோம்னா தண்ணி நேரா இறங்கவும் குடல்ல பாதிக்கும் அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உட்கார்ந்து குடி, 3 மடக்கா குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஜம்ஜம் தண்ணீர் உட்கார்ந்து குடிக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நின்னுட்டு குடிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நின்னுட்டு குடி. தலையில துணி இல்லாம இன்னைக்கு நம்ம ஏதாவது சாப்பிடுறா இருந்தாலும் தொப்பி போடுங்க. அங்க ஜம்ஜம் தண்ணிக்கு தலையில துணி இருக்க கூடாது. அப்ப எல்லாமே நாம நடைமுறையில பழகின எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செய்வான்? ஹஜ்ஜில உடைச்சிருவான். உடைக்கும் போது அங்க நம்ம கேள்வி கேட்க முடியாது. நான் இப்படித்தானே பழகி இருக்கேன், நான் இப்படித்தான் செய்வேன். அங்க அதுதான் கிடையாது. அதான் சொல்றது, மக்கா என்பது, மக்காக்கு இன்னொரு வார்த்தை உண்டு, பக்கான்னு சொல்லுவாங்க. பக்கா என்னன்னா கட்டுப்படுவதுன்னு அர்த்தம். கட்டுப்படுது, முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்படுவது, அதுதான் ஹஜ்ஜு. அங்க அமலை தாண்டி அனுபவிக்கிறத தாண்டி முழுமையா கட்டுப்படுவது. அதனாலதான் நம்ம ஷேகுமார்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம இப்பவே கட்டுப்படணும், ஷேகுமார்களுக்கு கட்டுப்படணும். நம்ம யாருக்கு? அமீருக்கு கட்டுப்படணும். எதுக்கு சொல்றாங்க? அந்த கட்டுப்பாடு அப்படியே கொண்டு வரும்போது தான் நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த நடைமுறை நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில. அப்ப நம்ம கட்டுப்படுவது, தீன் என்பது முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்படுவது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜில நமக்கு பழக்கப்படுத்துறான். ஷைத்தானுக்கு கல்லெறியுது, ஷைத்தானுக்கு கல் எறிகிறாங்க 3 இடத்துல கல் எறிகிறாங்க. அப்ப ஷைத்தான் கண்ணுக்கு தெரிஞ்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பையனை குர்பானி கொடுக்க போனாங்க. போன நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம தனியா சந்திச்சு ஒண்ணு சொன்னான், ஹஜர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு சொன்னான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சு உனக்கு ஒண்ணு இது மாதிரி குர்பானி உன் தந்தையை அறுக்க போறேன்னு சொல்லி அவங்கள வழி எடுக்க பார்த்தான். 3 இடத்துல 3 விதமா ஷைத்தான் சந்திச்சான்னு சொல்லி 3 இடத்துல கல் எறிகிறாங்க. இப்ப ஷைத்தான் கண்ணுக்கா தெரியுறான். இன்னைக்கு ஒரு தூணை கட்டிட்டு கல் அடிக்கிறாங்க. சில பேர் ஆர்வ கோளால செல்ல தூக்கி அடிச்சிருவான். அந்த மாதிரிலாம் நடக்குது இன்னைக்கு. தன் கையில இருக்க ஷைத்தானை அடிக்கிற கோவத்துல கையில இருந்து செல்ல தூக்கி எல்லாம் வீசிடுறாங்க. அப்போ அங்க அது கிடையாது. அப்ப என்ன காரணம்னா அல்லாஹ் அடிக்க சொன்னா அடிக்கிறான், அவ்வளவுதான். வேற எதுக்குமே அங்க வேலை கிடையாது. அறிவை கழட்டி அங்க தூர வச்சிடணும், வேற எதுக்குமே வேற. அதுக்கு முன்னாடி நாம ஹஜ்ஜில உம்ரா செய்யறதுக்கு முன்னாடி நாம என்ன இஹ்ராம் உடை அணிகிறோம். இஹ்ராம் உடை அணிந்த பிறகு 10 காரியங்கள் நமக்கு ஹராம் ஆயிடும். வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய காரியங்கள் தான். ஹலாலா செய்யக்கூடிய அத்தர் தேய்க்கிறது,
நம்ம மனைவியோடு ஒன்று செய்யறது, ஒன்னா இருக்கிறது, இதெல்லாம் ஹரக்கெட். அந்த அந்த சிந்தனை கூட வரக்கூடாது. எஹராமுடை அணிந்து விட்டால் 10 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நாம நடைமுறையில செய்யக்கூடிய ஹலாலான காரியங்கள் அங்கே ஹராமாகிவிடும். நான் இவ்வளவு நாளா ஹலால், அது ஹலால் தானே, அதை நான் செய்வேன் அப்படின்னு நம்ம அங்க போய் பேச முடியுமா? அங்க போய் செய்ய முடியுமா? செஞ்சா என்ன, ஹஜ்ஜு கூடாது, அவ்வளவுதான். அப்ப முழுமையாக ஹஜ்ஜி என்பது நாம தெரிந்து கொள்ள விஷயங்கள் என்ன, அமல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அனுபவிக்கிறவருக்கு அது முழுமையாக கட்டுப்படுவது, அதுதான் ஹஜ் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.